உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையால்
Holy Spirit. Thank you, Holy Spirit. ஓ ரஷகதலரபதரரபா. அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். ஓரியா கரபா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய தேவன் அவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி. ஓரியா கரபரபா. வானாதி வானங்கள் கொள்ளாதவர். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? அந்த சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. ஓரியா கதரர ஷகதலரபரபா. அவர் ராஜாதி ராஜா. அவர் 1000 சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகானவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஓ ரபதலரபரியா கரபலது ரஷகதலரபரபா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். ஓ ரியா கதரபா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பார்க்குறோம். இந்த வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எத்தனை நேரங்களில் எத்தனையோ பேருடைய முகத்தை இவங்க செஞ்சிட மாட்டாங்களா? இந்த உதவி இவங்ககிட்டருந்து வந்துடாதா? இந்த ஃபேவர் இவங்ககிட்டருந்து வந்துடாதான்னு எவ்வளோ பேருடைய முகங்களை நீங்கள் நோக்கி இது வரைக்கும் இத்தனை நாளில் எவ்வளோ பேருடைய முகங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை பார்த்தனால வெட்கப்பட்டு தான் போயிருப்போம். நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடந்திருக்காது. இந்த வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த வேளையில் ஆண்டவரே, உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தான் பார்க்குறோம். கர்த்தரின் கண் வருகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண் வருகிறது. ராஷாண்டரபலா ரியாட்டி ரியாட்டரபரா துரமரா ஷதரா. ஒன்றே ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது ஏதாவது என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருக்காக நீங்கள் யாக்கோபு பார்ப்பீங்க. ஆதியாகமம் 28 ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், 28 முதல் வசனம். ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? அவர் கிளம்பி போறாரு. தாய் தகப்பன் சொன்னபடியே யாக்கோபு கிளம்பி போகுது. அவர் மேல இருந்த ஒரு அழைப்பு. போய் 12 கோத்திரத்தோட வராரு. காட்ஸ் பிளான். அந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு, அவருக்கு வந்து ஆவிக்குரிய தலைவர்கள் அன்றைக்கி அவங்க தான், அவங்க பேச்சை கேட்டு இவர் கிளம்புறாருங்க. சாதாரண விஷயமாங்க. அதுவும் அந்த காலத்தில் தாய் தகப்பனை விட்டாச்சு, யாருன்னே தெரியாது. இப்போ ஆபிரகாம் மாதிரி யாக்கோபு போகிறாரு. ஆபிரகாம் கூட 4-5 யாரோ கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு யாக்கோபு கூட யாருமே கிடையாது. தாய் தகப்பன் சொல்கிறாங்க, காட்ஸ் பிளானு. இவர் தாய் தகப்பனை விடுறாரு. குடும்பத்து கூட வரத்துக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த வாலிப பையன் கிளம்புறான். கர்த்தருடைய திட்டம் அது. அவர் கிளம்பி காலை வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக ஆண்டவர் பேச்சை கேட்டு நீங்கள் கால் எடுத்து வச்சிங்க. எசேக்கியா சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதா ஹானர் பண்ணுவாராம். இப்போ நீங்கள் நான் அந்த ஹானரை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஐபி வந்திருக்கா, நம்ம என்ன செய்வோம்? ஒரு பொக்கே கொடுப்போம் பார்த்தீங்களா, கொடுத்து அவர் ஹானர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு சால்வை போடுவோம் பார்த்தீங்களா. அண்ணன் சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டாங்க. சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னன்னா, காட் அப்படி ஃபாதர் நம்மளை அப்படி ஹானர் பண்ணுறாராம். அவர் நம்மளை ஹானர் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இவர் தாய் தகப்பனை விட்டு தனியாக கிளம்புறாரு. கடவுளுடைய திட்டத்தை நோக்கி போகிறாரு. அந்த வசனம் சொல்லுது, இங்கே பாருங்க, நான் படித்த ரொம்ப 12வது வசனம் படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இவர் ஒரு காலை வச்சாரு. பரலோகம் திறந்துருச்சு.
நீங்கள் எப்போ கர்த்தருடைய திட்டத்தை நோக்கி போக பிளான் பண்ணிட்டீங்க, அந்த அழைப்பை நோக்கி உங்கள் அழைப்பு டைம் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்குரியதெல்லாம் ரெடியான அந்த டைமில் நோக்கி நீங்கள் போகும்போது பரலோகம் திறக்குது. தேவதூதர்கள்லாம் இறங்குறாங்க யாக்கோபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்க்கல யாக்கோபு, இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்க்கல. எப்போ தன்னுடைய அழைப்பை நோக்கி அவர் பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ, அழைப்பை நோக்கி எப்போ நடக்க ஆரம்பித்தாரோ, கடவுள் பேச்சை கேட்டு, தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அந்த அழைப்பை நோக்கி தனக்கு என்ன ஆண்டு சொன்னாரோ அதை நோக்கி எப்போ போக ஆரம்பித்தாரோ, ஆரம்பித்த உடனே பரலோகம் திறந்துருச்சிங்க. தேவ தூதர்கள் இறங்குகிறாங்க, ஏறுறாங்க. என்னன்னா பரலோகம், அவருக்கான பரலோகம் பிஸி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாக்கோபுக்கு என்னென்ன செய்யணும், ஒரு வரைக்கும் தாய் தகப்பன் கூட இருந்தாங்க. இப்போ தாய் தகப்பன் இல்லை, பரலோகம் கூட வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நீ ஒரு தேவ மனுஷன், கர்த்தர் அவங்க மேலே வச்சிருக்கிற அழைப்புக்கும் திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கு தேவ சத்தத்துக்கு நம்ம ஒபே பண்ணி நம்ம அதில் இறங்கும்போது, களத்தில் இறங்கும்போது யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு பயப்படாதீங்க. பரலோகம் கூட இருக்கு, பரலோகம் கூட இருக்கு. திறந்துருச்சிங்க. பரலோகம் திறந்து தேவ தூதர்கள் இறங்குகளும் ஏறுகிறமா பார்க்குறாரு. இதே தான் யோவான் 1 கடைசி வசனம் 51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கிறாரு. அப்போ சொல்றாரு, இது முதல் படிங்க, வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், உங்க அழைப்பை நோக்கி நீங்க காலை வைக்கும் போது ஹெவன் ஓப்பன் ஆகும், பரலோகம் திறக்கப்படும். அடுத்த வசனம் சொல்லுங்க. தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். நீங்க ஒரு ஏர்போர்ட் ஆயிடுவீங்க. வசனமாய் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுறாங்களாம், அங்கேருந்து இறங்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷங்க எங்கே லேண்ட் ஆகுறாங்க? மனுஷகுமாரனிடத்திலிருந்து புறப்படுறாங்க, அங்கேருந்து வராங்க. ஸோ நீங்கள் ஆண்டவருக்கான கடவுளுடைய திட்டத்தில் நீங்கள் களம் இறங்கும் போது உங்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகம் ரொம்ப பிஸி ஆகிடும். ஜீசஸ் கிரைஸ்ட் அடுத்த 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க? பயங்கர மிரக்கல்ஸ், ஹெவனை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டாரு. உங்களுக்கான பரலோகத்தை, உங்களுக்கான ஏஞ்சல்ஸை பிஸியாக வைக்க வேண்டியது உங்கள் வேலை. அது உங்கள் வேலை. எல்லாரும் தூங்க வச்சுட்டதும் அது உங்கள் வேலை தான். எல்லாரையும் பிஸியாக வைக்கிறதும் உங்கள் வேலை தான். பரலோகம் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டேங்குது பிரதர், கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் பிரதர் அப்படின்னு இல்லை. தேவ தூதர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? கட்டளை கொடுக்கலாமா? அதான் வசனம் சொல்லுது. ஸோ அந்த ஆண்டவர் அந்த அவருக்குரிய திட்டத்தில் அப்படி காலை வச்சவனை, யாக்கோபு போகிறதுக்கு காரை வைக்கிற பாருங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெவன் வந்துடுச்சு. என்னது, உன் பிளானில் வந்துட்டியா, உன் காலிங்கில் வந்துட்டியா, உன் கடவுளுடைய சித்தத்தில் காலை வச்சு வரியா, உடனே ஓப்பன் ஆகி ஏஞ்சல்ஸ்லாம் இறங்குறாங்க, ஏறுறாங்க, பிஸி ஆகிட்டாங்க. அவங்க என்னென்ன வேலை செய்யணும். இனி யாக்கோபு நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வில்லுக்குள்ளே வந்துட்டான். இப்போ எல்லாமே பரலோகம் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கும், பரலோகம் உங்களை பொறுப்படுத்துக்கும், எல்லாம் அது பார்த்துக்கும். உங்களுக்கு குண்டு ஊசியும் பரலோகம் பார்த்துக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பரலோகம் பார்த்துக்கும். அவங்க பிஸி ஆகிட்டாங்க, ஏறாங்க வராங்க, அங்கேருந்து நியூஸ் கொண்டு வராங்க, இங்கேருந்து போகிறாங்க, ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. ஜீசஸ் வந்தப்பையும் சொல்லிட்டாரு, பரலோகம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் இறங்குறது ஏறுறதையும் இது முதல் கொண்டு பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஸோ நான் பார்க்குறேன் நிறைய பேர் லைஃப்பில் பரலோகம் பிஸி ஆகுது, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் பிஸி ஆகுது. ஏஞ்சல்ஸ்லாம் பிஸியாக இருக்க போகிறாங்க, நிறைய கொண்டு வராங்க. அங்கேருந்து வரவங்க சும்மா வருவாங்களா? அங்கேருந்து வரவங்க சும்மா வருவாங்க? வரமாட்டாங்களே. இது யார்? பரலோக ராஜ்யத்திலேருந்து வராங்க. ஸோ அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க, உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒன்று கொண்டு போவாங்க, அங்கேருந்து கொண்டு வருவாங்க, இங்கேருந்து கொண்டு போவாங்க. இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை நோக்கி நீங்கள் போகும்போது
பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். ஓடி வராங்க. இந்த வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வேதம் நீங்கள் முழுவதும் பார்க்கலாம். எவ்வளவு அற்புதங்கள் அடையாங்க. ஒவ்வொரு தேவ மனுஷனும் அவங்க காலை எடுத்து வைக்கும்போது, ஊழிய பாதையில், தரிசன பாதையில் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு சொல்வார் ஆண்டவர். உடன்படிக்கை பெட்டியை பிடித்திருக்கிற ஆசாரியாரின் உள்ளங்கால்கள் நதியில் பட்ட மாத்திரத்தில் நிற்கும். நதி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் காலை தூக்கி வைக்காத வரைக்கும் ஓட தான் செய்யும். காலை தூக்கி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஓடாது. நமக்கான காரியம் பைபிளில் ஒவ்வொரு தேவ மனுஷனை எடுத்து ஒவ்வொருத்தரும் மெடிடேஷன் பண்ணுங்க. சிம்சோன் 1000 பேரை அடித்து கொன்றுவார். கழுதையின் பச்சை தாடை எலும்புல தாகம்னு ஆண்டவர் பார்த்தாரு. இது என் பிள்ளைக்கு தாகமா? பொழந்துட்டாராம் பூமியை, பொழந்துட்டாரு. குடி தண்ணியை ஊற்று வருது. ஏன் ஆண்டவர் பாத்திரத்தில் தண்ணி கொடுத்துருக்கலாம்ல? என் ஊழியக்காரன் நான் அனாய்ட் பண்ணுவேன். பர்வதத்தை 2 பிளக்கிறாரு. பிளந்து அதுலேருந்து ஊற்று வருதா, ஓடி வருதா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எலிசா ஒரு தேவதூதன் அனுப்புனா போதும். ஒரே ஒரு தேவதூதன் அனுப்புனா, இன்னொரு இடத்துல பார்ப்போம் 1,85,000 பேர் ஒரு தேவதூதன் வந்து கொண்டு போட்டிருப்பாரு. இந்த எலிசா சொல்லுவார், இவன் கண்களை திறந்துடலாம் ஆண்டவர். இவன் கண்ணில் திறந்தா எலிசாவை சுற்றிலும் அது மலையாம். இவரை சுற்றிங்க இப்படி இருக்குது வசனம். எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதும். அதை எடுத்து படிங்க. 2 Kings 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும். இப்ப எப்படி தெரியுமா, உங்களை சுற்றிலும் அப்படிதாங்க இருக்குது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்க பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஒவ்வொரு தேவ பிள்ளையை சுற்றிலும் அப்படிதான் இருக்குது. எலிசாவுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க. இல்லை, எலிசா ஒரு ஸ்பெஷல். அது அவர் பாரபட்சம் இல்லாத கடவுள். எல்லாரும் சுற்றியும் அப்படி தான் இருக்குது. படிங்க, வசனத்தை படிங்க. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்படியே அந்த மலை ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. எதுக்குங்க இவ்வளோ தேவதூதர்கள்? ஏங்க அக்னிமயமான ரதம் இவ்வளவு பேர்? ஏங்கன்னா என் புள்ள கூட பரலோகமே பின்னாடி நிற்குதுன்றதை காட்டுறதுக்கு. பரலோகம் திறந்து ஒட்டுமொத்த பரலோகமும் இறங்கிட்டாங்க. டக்குன்னு எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க. மாஸ் காட்டுறாங்க பாருங்க, மாஸ் காட்டுறாங்க. வந்து நின்று மாஸ் காட்டுறாங்க. உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்றுனா யாராவது வருவாங்களான்னா, உங்களுக்கு ஒன்றுனா பரலோகமே வருங்க. பரலோகம் வரும். யோபுவுக்கும் அதே தான். அவன் சொல்லுவான், ஆமாம் அவரை சுற்றிலும் அக்கினி வேலி. அந்த படிங்க, யோபு எடுத்து படிங்க, 1வது அதிகாரம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிச்சிட்டாராம். இன்னைக்கு நம்மளை சுற்றி அப்படி தான் இருக்குது. வேலி அடித்து தான் வச்சிருக்கிறாரு சாத்தான். எந்த வியாதி, எந்த தரித்திரம், எந்த காரியம் அந்த வேலியை தாண்டி வர முடியாது. ஆக்சுவலி சாத்தானா லூசிஃபர் பைபிளில் வர்றது. பிசாசுகள்ன்றது எடுபிடிகள். ஓகேங்களா? லூசிஃபராலே வர முடியல. சாத்தான் அப்படின்னா வர இடம்லாம் அது லூசிஃபர். பிசாசுன்றது தான் அதோடைய லகடபாடிகள் எல்லாம். ஓகேங்களா? கூட வர எல்லாம். ஸோ இந்த சாத்தானாலே என்னன்னா வர முடியலையா? சாத்தானால் உள்ளே வர முடியல, லூசிஃபராலே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்தில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. முன்ன பழைய ஏற்பாடு. இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி அந்த கடவுளே நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டோம், தேவனுடைய வீடாய் மாறிவிட்டோம். அப்படின்னா அதை விட எவ்வளவு அதிக நிச்சயம், எவ்வளவு அதிக நிச்சயம்.
ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் சொன்னார். உங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருக்கிறாங்க. உங்கள் மேலே என்ன பிளானோ என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதற்கான எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறேன்றாரு. அவர் பார்த்துக்குவார். பரலோகம் பார்த்துக்குவோம், நீங்கள் பார்த்துக்க வேணாம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தீங்கன்னா போய் அவர்கிட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சுதுங்கன்னு சொல்லிட்டாரு. நீ பாரத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ ஆண்டவரே, நான் தான் இந்த ஊழியத்தை தூக்கி சுமக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை தூக்கி சுமக்கிறேன், பாரமாக இருக்குது. பாரமாக இருந்தால் தான் சொல்லிட்டேனே, வா, பாரமாக இருக்கு, எல்லாரும் வாங்க, உங்கள் பாரத்தை இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டேன், நீ எதுக்கு சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்பாரு நம்மளை பார்த்து. நீ சுமக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் என்கிட்ட வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். பாரத்தை சுமந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நாம் கிறிஸ்துவை சுமந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராஷாந்தரா திரியாத்தரா மலா தினி ரியாஹாத்தரா கரா ஷதரா பரா லாட்டா ராத்தா ராகா ராத்தி ரியாந்தரா. நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. எங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. எங்களுக்கான தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமா இருக்கிறார்கள். ஒரே ஒரு யாக்கோப்புக்கு எத்தனை தேவ தூதர்கள், ஒரு எலிசாவுக்கு எத்தனை தேவ தூதர்கள். சிம்சோனுக்கு தாகம் அப்படின்னா பூமியை திறந்துடுறாரு, பொழந்துடுறாரு. ஒரே வெடிப்பு தான், வெடிச்சு தண்ணி வருது. சும்மா இல்லைங்க, நம்மளாம் சும்மா கிடையாதுங்க. சாதாரணமாக நினச்சிடாதீங்க, உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு ஈசாக்கு நினைச்சாங்க. அவர் காட்டுறார், வெளியே வா, வந்து பார், வானத்தை பார், எத்தனை ஈசாக்கு பார், எத்தனை தேசங்கள் பார், எத்தனை ராஜ்யங்கள் பார், எத்தனை கோத்திரங்கள் பார். நம்ம ஆண்டவரே இது ஒன்றுக்குன்னு ஒரு காரியத்துக்கு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அவளை பார்க்குற விதம், உங்களை நட்சத்திர கூட்டமாய் ஆண்டவர் பார்க்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போல உங்களை பார்க்கிறார். உங்களை ஒரு ஆளாக அவர் பார்க்கல, ஒரே ஒரு ஆளா, ஒரு ஆபிரகாமா பார்க்கல, அவர் ஒரு சாராளா பார்க்கல, ஜாதிகளின் தாயா பார்க்கிறார். அவரு ஜாதிகளின் தகப்பனா பார்க்கிறார், தேசங்களின் தகப்பனா, ஆசீர்வாதங்களின் தகப்பனாய் பார்க்கிறார். உங்களை பார்த்தார்னா அவர் அப்படி பார்க்கிறாரு. உங்களை குறித்த திட்டங்கள் மிகவும் பெரிது, அது மனித மூளைக்கு எட்ட முடியாது. உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர், அவர் தேவனுக்குரியவைகளை அறிந்திருக்கிறவர். எந்த அளவுக்கு ஆவியினால் நிரப்பப்படுவீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஓரா சாந்தாரா பாலாத்தாரா காரா ஷியாட்டிலி மலாட்டாரா காரா சாந்தாரா. நான் பார்க்குறேன் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு. தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். சும்மா இல்லை, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, சடனாக நடக்க போகுது, பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. உங்களை கொண்டு தேசங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டு என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடந்தால் போதும் நினச்சி வாழாதீங்க. உங்களை கொண்டு தேசங்களில் பெரிய காரியம், நல்ல காரியம் நடக்க போகுது. உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காரியத்தை செய்கிறதுக்காக நீங்கள் இல்லை, நாடுகளுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஓ ஷாதாரா, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அழைக்கப்படலை, பல நாடுகளை காப்பாற்ற நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ராஷாதாரா ஓராதாரா மானாராதாராபா. கடவுள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு, நீங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிற பார்வை வேறு. உங்கள் பார்வையை மாற்றுங்க, உங்கள் பார்வையை மாற்றுங்க. ராதாராபாரா, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பார்க்க ஆரம்பித்து விடுங்க. ஓரா சாந்தாரா பாரா சியாட்டாரா லிட்டிரி பாராட்டாரா யாத்தாரா. மாம்ச கண்ணில் பார்க்குற வரைக்கும் தேவ தூதர்கள் திறக்க மாட்டாங்க, பார்க்க தெரிய மாட்டாங்க. அவன் கண்களை திறந்தார். ஆவியின் கண்களில் பார்க்கும்போது தான் அதெல்லாம் தெரிஞ்சுது. இந்த தேசம் மலை முழுவதும் தேவ தூதர்கள் நிரம்பி இருந்தது. யாதாரா தாரா சாடாரா தாரா பாரோ துரோ ஓரா தாரா ஷாட்டாரா பாரா டிரியான்டாரா மனரா துரோ. ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்டில் இருந்தாங்க. ஸ்பிரிட் ஐஸ் இருந்தது, ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அது மறித்து
மாம்சத்தின் கண்கள் திறந்தது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் மாம்சத்திலேயே பார்த்து வாழாதீங்க. அது டேஞ்சர் மோடு. மாம்சத்தின் பார்வை உங்களை தவறான பாதையில் வழி நடத்திவிடும். அது குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவதை போல ஆக்கிவிடும். ஆவியில் நிரம்பி பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படுங்க. நீங்கள் ஆண்டோடைய தரிசனத்தை நோக்கி, அவர் உங்கள் மேலே வச்சிருக்க அழைப்பை நோக்கி போகும்போது அவர் பரலோகத்தையே திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். தன்னுடைய ஒட்டுமொத்த தூதர்கள் கூட்டத்தையும் உங்கள் ஒருவருக்காக அனுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வாரம் பார்ப்பீங்க, வரப்போகிற நாட்களில் பார்ப்பீங்க, உங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. வானத்தின் மதகுகள் திறக்கும். பல கனிகளை, பல மதகுகள் திறக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படியா இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி செலுத்துங்க. வார்த்தைக்காய் நன்றியாய் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீங்க. நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்வுடைமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.